நம்முடைய வாழ்க்கையில் மாற்றக்கூடிய ஒரே ஒரு நபர் யார் என்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்களோ ஒன்று நடக்கிறது. அந்த பரலோகமே அவனுக்காக நிற்கிறது. அவர் உங்களுக்காக நிற்கிறார். நீங்க யாரா இருக்க வேண்டும்? மெய்யான நீதி, தேவ நீதியிலே நடக்கிறவர்களா இருக்க வேண்டும். தேவனுடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுவதற்கு அசதியோ சோர்வோ தாமதமோ ஒரு நாள் உதவி செய்யவே செய்யாது. தேவன் நம்மை சந்திக்கிற நேரம், சந்திக்கிற காலம், நம்மை அழைக்கும் நேரங்களிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் உடனடியாக, அவசரமாக, உடனடியாக அவருடைய வார்த்தைக்கு கேட்டு அவர் பக்கத்திலே ஓடி வந்து விட வேண்டும். அவருடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக. தேவன் நம்ம அழைச்சிட்டா போதும், தேவன் நம்ம கூப்பிட்டா போதும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் உண்டாகும். ஸ்தோத்திரம். தேவனுடைய நாம் மகிமைப்படும்படி தேவனுடைய வார்த்தையை நாம் தியானம் செய்யலாம். மார்க்கு 10ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். மார்க்கு 10ஆம் அதிகாரத்தில் 49ஆம் வசனத்திலிருந்து 46ஆம் வசனத்திலிருந்து 52 வசனம் வரைக்கும் இங்கே ஒருவனுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற அற்புதத்தை நம்ம பார்க்கிறோம். இங்கே பர்திமேயு என்று சொல்லப்படுகிற அந்த மனிதனை குறித்து, அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான், அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வந்தது. அந்த மாற்றம் யார் மூலமாக வந்தது, எப்படி வந்தது என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் எதிர்பார்க்கப்படுகிறது, மாற்றங்கள் விரும்பப்படுகிறது, மாற்றங்கள் வர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம், பிரயாசப்படுகிறோம், எவ்வளவோ காரியங்கள் என்ன செய்கிறோம், நான் பண்ணுறோம். இப்படிப்பட்ட நிலையில் இந்த பார்வையற்றவனாய் இருந்த அவருடைய வாழ்க்கையில் பர்திமேயு என்று சொல்லப்படுகிற பார்வையற்ற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு அருமையான இன்ப சத்தம் கேட்டது. ஒரு நாள், எழுந்திரு, இயேசு உன்னை அழைக்கிறார் என்ற ஒரு சத்தம் கேட்டது. ஒரு அற்புதமான அவருடைய வாழ்க்கையில் அந்த சத்தத்தை கேட்டபோது அந்த வார்த்தையின் பின்பதாக அவருடைய வாழ்க்கை மாற்றிற்று என்று நீங்கள் பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இவருடைய நிலை மிக பரிதாபகரமான ஒரு நிலை, மிக பரிதாபமான ஒரு நிலை. அப்போ இந்த நிலையில் இந்த மகனுடைய வாழ்க்கையில் பார்வையற்றபடியினாலே நல்ல பார்வை உள்ளவர்கள் பெறக்கூடிய நன்மைகள், அவர்கள் அனுபவிக்கக்கூடிய காலங்கள், காரியங்கள் அவனுக்கு என்ன செய்யலை, இல்லை. இந்த உலகத்தை பார்க்க அவரால் முடியலை. உலகம் எப்படி இருக்கிறது, உலகத்திலே மரங்கள் எப்படி இருக்கிறது, செடிகள் எப்படி இருக்கிறது, பூக்கள் எப்படி இருக்கிறது, மிருகங்கள் எப்படி இருக்கிறது, மனிதனுடைய முகங்கள் எப்படி இருக்கிறது, நாம் அனுபவிக்கக்கூடிய அநேக காரியங்களெல்லாம் பார்க்க முடியலை. சூரிய வெளிச்சத்தை பார்க்க முடியலை, வானத்தை பார்க்க முடியலை, கடலை பார்க்க முடியலை, நதிகளை பார்க்க முடியலை. இப்படி உலகத்தில் நாம் சொல்லுகிற எந்த ஒரு காரியத்தையும் அவர்களால் அனுபவிக்க முடியாத ஒரு நிலை. இந்த காலங்களில் அப்படிப்பட்ட பார்வையற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அவளுக்கு அரசாங்கம் சில காரியங்களை, அவளுக்கு சலுகைகளை கொடுத்து, அவர்கள் பஸ்ஸில் போவதற்கு மற்றும் அவளுக்கு சில உதவிகளை செய்து அவர்கள் முன்னேற்றத்திற்கு சில முயற்சிகளை எடுக்கிறது. ஆனால் அந்த காலங்களில் அப்படிப்பட்டவருடைய நிலை பரிதாபமானது. அவர்கள் தங்களுடைய குடும்பத்தால் கைவிடப்படுவார்கள், சமுதாயத்தால் கைவிடப்படுவார்கள். இந்த நிலைகளில் ஒரே ஒரு காரியம்தான் இருந்தது, என்னவென்று சொன்னால் பிச்சை எடுத்துத்தான் வாழ வேண்டிய ஒரு பரிதாபமான ஒரு நிலை இருந்ததை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவன் சாலை ஓரமாக நின்று அல்லது அமர்ந்து அவன் வாழ்க்கையிலே ஜனங்கள் கொடுக்கிறதை வாங்கி அவன் சாப்பிட்டு தன் வாழ்க்கையை என்ன செய்து கொண்டிருக்கிறான், அவன் நடந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில் இனி வாழ்க்கை அப்புறம் எப்படி தான் இருக்க போகிறோம், இந்த நிலையில் தான் வாழப்போகிறோம். நம்முடைய கண்
யாரையும் பார்க்க முடியாது, அம்மாவை பார்க்க முடியாது, அப்பாவை பார்க்க முடியாது, உடன் பிறந்தவர்களை பார்க்க முடியாது, அவர்கள் சொல்லுகிற எல்லாவற்றையும் கேட்கத்தான் முடியும், பார்க்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் 4 இடத்துக்கு போக முடியாது, வர முடியாது. இப்படியே நம்முடைய வாழ்க்கை நேசிக்க போகிறது. இந்த எந்த இடத்தில் உட்கார்ந்து மற்றவர்கள் கொடுக்கிற உதவியை நாம் பெற்றே வாழ்கிறோமோ அதிலேயே என்னுடைய வாழ்க்கை கழிந்து போகிறதான என்ற நிலையிலே தான் அவருடைய சிந்தை என்ன செய்தது இருந்தது. அப்படிப்பட்ட நேரத்திலே தான் ஒரு நாளில் அங்கே ஒரு பரபரப்பான ஒரு சத்தம் கேட்டது. பரபரப்பு, திரளான ஜனங்கள் போகிறதையும் அவர்களுடைய இரைச்சலின் சத்தமும் பேச்சு சத்தமும் இவைகளெல்லாம் என்ன செய்கிறது கேட்கிறது. கேட்கும்போது அவர் விசாரிக்கிறார், என்ன நடக்குது, என்ன நடக்கிறது, என்ன நடக்கிறது. அப்போ சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, அங்கே நசரேயனாகிய இயேசு வருகிறார், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். இவருடைய வாழ்க்கையில் அந்த செய்தி, இயேசுவை குறித்த செய்தி அவனுடைய காதுகளிலே பல முறை தொனித்திருக்கிறது. இயேசு யார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து அவன் அறிந்திருந்தான். பார்க்கத்தான் முடியவில்லை, ஆனால் அவனாலே அங்கே மற்றவர்கள் சொன்ன வார்த்தைகளை கொண்டு அவன் அறிந்திருந்தான். இயேசு எங்கும் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிகிறார், எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையும் மாற்றுகிறார், மனுஷனுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறார், புது வாழ்வை கொடுக்கிறார், பார்வையற்றவர்களுக்கு பார்வையை, கேட்க திறனற்றவர்களுக்கு செவியை திறந்து கேட்க செய்கிறார், நடக்க இயலாதவர்களை நடக்க செய்கிறார், ஊமையா இருக்கிறவர்களை பேச செய்கிறார், பரலோக ரகசியங்களை அவரை வெளிப்படுத்துகிறார், மரித்தோரை உயிரோடு கூட எழுப்புகிறார் என்றுதான அந்த அறிவு அவனுக்குள் என்ன செய்தது இருந்தது. ஆனால் ஒரு நாளும் தான் இருக்கிற பகுதிகளிலே இயேசு வருவார் என்று அவன் நினைத்து கூட பார்க்கவில்லை. ஆனால் இந்த நாளிலே அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவன் என்ன செய்கிறான், அவன் கேள்விப்படுகிறான். அவரா, அவரா, அந்த இயேசுவா, இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்கிறவரா, மனுஷனுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை தருகிறவரா, மனுஷனுடைய வாழ்க்கையில் புதிய ஒரு அத்தியாயத்தை துவக்குகிறவரா, அவரா வந்திருக்கிறாரா. அவனால் என்ன செய்யல, அடக்க முடியல. அடக்க முடியாத நிலையில் என்ன செய்கிறான் சொன்னா, அவன் சத்தமிடுகிறான், இயேசுவே, இயேசுவே, தாவீதின் குமாரனே என்று சொல்லி அவன் சத்தம் விடுகிறதை குறித்து நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் மாற்றக்கூடிய ஒரே ஒரு நபர் யார் என்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். யாரெல்லாம் உதவி தேவைப்படுகிறார்களோ, யாருக்கெல்லாம் எந்த உதவி தேவைப்படுகிறதோ அந்த உதவிக்கு யாருக்கெல்லாம் தேவையோ அவர்களுக்கெல்லாம் உதவி செய்யக்கூடிய ஒரே ஒரு நபர் யார் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவரை வந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ள விரும்பினான், தன்னுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை பெற்றுக்கொள்ள விரும்பினான். ஆகினாலே அவன் சத்தமிடுகிறான், அவரை கூப்பிடுகிறான், தாவீதின் குமாரனே இயேசுவே என்று சொல்லி அவன் கூப்பிடுகிறான். கூப்பிடும் போது என்ன நடக்கிறது என்று சொன்னால், சுற்றி இருக்கக்கூடியதான அந்த கூட்டம் என்ன சொல்லுகிறது, அவனை பார்த்து சத்தமிடுகிறார், சத்தம் போடுகிறார்கள், அதட்டுகிறார்கள், அமைதியாயிரு, தேவகுமாரன் போகிறார், இயேசு போகிறார், அவரை தொந்தரவு செய்யாதே, இடைஞ்சல் செய்யாதே, அமைதலாயிரு என்று சொல்லி அவர்கள் அவனை அதட்டுகிறார்கள். என்ன சத்தமாய் எவ்வளவாய் அதட்டினார்களோ அதற்கு அதிகமாய் அவன் இயேசுவை கூப்பிடுகிறான். அவர் இரக்கம் செய்யும்படியாய் கூப்பிடுகிறான். தாவீதின் குமாரனே இறங்கும் என்று சொல்லி அதிகமாய் என்ன செய்கிறான், அவன் சத்தமிடுகிறான். அந்த நிலையில தான் இயேசுவானவர் அவனை அழைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு சொல்றாரு 49 வசனத்தில், அவனை அழைத்து
வர சொன்னார். அழைத்து வர சொன்னார். எல்லாரும் உள்ள விட மாட்டேங்கிறாங்க, இயேசு பக்கத்தில் வர விட மாட்டேங்கிறாங்க. அப்போ இயேசு என்ன செய்கிறார்? அவனை அழைச்சிட்டு வாங்க அப்படி சொல்றார். அவர்கள் இயேசு உன்னை அழைக்கிறார் என்று சொல்லி அவர்கள் அங்கே சொன்னதை பார்க்கிறோம். இயேசு அந்த திரள் கூட்டத்தின் முன்பதாக போய்கொண்டிருக்கிறார். ஆனால் இப்பொழுதோ ஒரே ஒரு நபருக்காக நிற்கிறார். யாருக்காக நிற்கிறார் என்று சொன்னால், இந்த இயேசுவை நோக்கி கூப்பிட்ட, உதவிக்காக கூப்பிட்ட அந்த மனுஷனுக்காக என்ன செய்கிறார்? அவர் நிற்கிறார். ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். என்ன விளங்கிக் கொள்ள வேண்டும் சொன்னால், யார் ஒருவர் உண்மையாக உதவிக்காக இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, ஒன்று நடக்கிறது. அந்த பரலோகமே அவனுக்காக நிற்கிறது. இயேசு அங்கே நிற்கிறார். பரலோகத்தை தேவன் நிற்கிறார். சர்வத்தையும் படைத்த தேவன் நிற்கிறார். எதையும் செய்ய வல்லவராக இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்து அங்கே நிற்கிறவராக என்ன செய்கிறார்? அவர் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கர்த்தராகிய இயேசுடைய சமூகத்தில் வந்திருக்க இந்த வேளைகளில் அவரை நோக்கி, இயேசுவே இயேசுவே இயேசுவே, நீங்கள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அந்த இயேசுவை நோக்கி பார்க்கும்போது இந்த இடத்தில் இயேசு நிற்கிறார். யாருக்காக நிற்கிறார் என்றால், உங்களுக்காக நிற்கிறார். அல்லேலூயா. சபையின் நடுவிலே உலாவி வந்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவானவர் அவர் உங்களுக்காக நிற்கிறார். யார் ஒருவர் என் வாழ்க்கையில் ஒரு தேவை இருக்கிறது, என் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்கிறது, இந்த பிரச்சனை மாற்ற வேண்டும், அது நெடுநாள் பிரச்சனை, தீர்க்க முடியாத பிரச்சனை, இயேசுவே நீ ஒருவர் தான் என் வாழ்க்கையில் பிரச்சனையை மாற்ற முடியும், தீர்க்க முடியும் என்று சொல்லி யார் ஒருவர் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கூட இயேசுவை கூப்பிடுகிறார்களோ, அவருடைய வாழ்க்கையில் இயேசுவானவர் அவர் அற்புதம் செய்யும்படியாக, அவருடைய வாழ்க்கையை மாற்றும்படியாக இயேசு நிற்கிறார். அல்லேலூயா. வலகை எல்லாம் உயர்த்தி, ஆண்டவரே எங்கள் மத்தியில் எனக்காக நிற்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் கையை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே எனக்காக நீ நிற்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், எனக்காக இந்த இடத்துல நிற்கிறபடியால் ஸ்தோத்திரம், எனக்கு உதவி செய்யும்படியாக, எனக்கு அற்புதம் செய்யும்படியாக, எனக்காக நீ நிற்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கூப்பிடுகிறார் என்று சொன்ன மாத்திரத்தில், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்று சொன்ன மாத்திரத்தில் உடனடியாக அவன் ஒரு காரியத்தை செய்கிறான். உடனடியாக ஒரு காரியத்தை அவன் செய்கிறான். என்ன செய்கிறான் என்றால், 50ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அவன் செய்த முதல் காரியம், இயேசு அவனுக்கு அற்புதம் செய்யும்படியாக, இயேசு அவனை அழைக்கும் போது அல்லது இயேசு அவனை சந்திக்கும் போது, அவனுக்கு உதவி செய்யும்படியாக இயேசு நிற்கும் போது அவன் செய்த முதல் காரியம் ஒரு அற்புதமான காரியம் என்று சொன்னால், அவன் அந்த மேல் அங்கியை என்ன செய்கிறான்? அவன் எரிந்து விட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அதாவது இதுவரைக்கும் அவனுக்கு ஒரு அடையாளம் இருந்தது. ஜனங்கள் வரும்போதெல்லாம் அவனுக்கு பிச்சை கொடுப்பார்கள். எந்த அடையாளத்தை வைத்து? அவன் மேலே தரித்திருக்கிற அந்த அங்கியை வைத்து இன்னார் இன்னார் என்று நினைச்சாங்க சொன்னா, அவர்கள் ஒரு அடையாளத்தை அவர்கள் கண்டார்கள். அவனுக்கு ஒரு அடையாளம் இருந்தது. அந்த அடையாளம் தான் நம்முடைய மேலங்கி. இன்றைக்கு நமக்கெல்லாம் ஒரு அடையாளம் இருந்தது. கடந்த நாட்களில் ஒரு அடையாளம் இருந்தது. என்ன அடையாளம் என்று சொன்னால், நாம் பாவிகளாய் இருந்தோம். நான் பாவிகளாய் இருந்தோம். நமக்கு ஒரு அடையாளம் அதுதான். அதைத்தான் நம்ம பார்க்கும்போது அந்த அடையாளம் நமக்குள் இருந்தது. அப்போ இந்த அடையாளம் தேவனை சந்திப்பதற்கு அது சரியானதல்ல. நம்முடைய வாழ்க்கையில் எரிய வேண்டிய ஒன்று இருக்கிறது என்று சொன்னால், அந்த பழைய அடையாளங்களை நம்ம விட்டு என்ன செய்து கொள்ள வேண்டும்? தூக்கி எரிந்து போட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். பழைய பாவங்கள், அக்கிரமங்கள், அசுத்தங்கள், காம விகாரங்கள், பொய்கள், வஞ்சனைகள்
ஏமாற்றுகள், பித்தலாட்டங்கள் போன்றவைகளை எல்லாம் நாம் பழைய அடையாளங்களை நம்ம விட்டு என்ன செய்து கொள்ள வேண்டும்? நாம் எரிந்து விட வேண்டும். 2 கொரிந்தியர்ல 5:17 நாம் வாசிக்கிறோம், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அந்த இடத்துக்கு நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும்? நம்முடைய அடையாளம் வேற ஒன்று வர வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. பழைய அடையாளத்திலே வாழ்ந்து கொண்டிருக்க கூடாது. நீ முன்னாடி நான் எப்படி இருந்தேன், இல்ல நான் இப்போ எப்படி இருக்கிறேன், நான் யார்? புதிய சிருஷ்டி, நான் தேவனுடைய பிள்ளை, நான் நீதிமான், நான் பரிசுத்தவான், நான் ஒரு புதிய சிஷ்யா இருக்கிறேன் என்றதானே அந்த அடையாளத்தை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும்? நாம் விளங்கிக் கொள்ள எடுத்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது எப்படி நீங்க அதை சொல்றீங்க அப்படின்னு சொன்னா, ஏசாயா 64:6 வாசிக்கிறோம், தீட்டானவர்கள் போல, வாசிங்க, எங்கள் நீதிகள் எல்லாம் எப்படி இருக்குது? அழுக்கான கந்தைகள். மேலங்கி, நம்முடைய மேலங்கி என்னன்னு சொன்னா அது அழுக்கான கந்தையா இருந்தது. நம்முடைய நீதி எல்லாம் தேவனுடைய பார்வையில் ஒன்றுக்கு பிரோஜனமற்றது. சகரியா 3:3-4 வாசிக்கிறோம். என்ன செய்திருக்கிறான்? எப்படி இருக்கிறார்? ஆசாரியன் எப்படி இருக்கிறாரா? அழுக்கு வஸ்திரம் தரித்து இருக்கிறார். பரிசுத்தமா இருக்க வேண்டியவர், தேவனோடு உறவில் இருக்க வேண்டியவர், கர்த்தருக்கு பரிசுத்தம் என்ற ஒரு அடையாளம் இருக்கக்கூடியவர். ஆனா இப்ப என்ன தரிச்சிருக்கிறாரு? அழுக்கு வஸ்திரம் தரித்திருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த அழுக்கு வஸ்திரம் நமக்கு உரியதல்ல. இந்த அழுக்கு வஸ்திரம் நமக்குரியதல்ல. அல்லேலூயா. நாம் தரிக்க வேண்டியது வேற. புதிய மனுஷனை தரித்திருக்க வேண்டும். அதை குறித்து எபேசியர் 4:24 நாம் பார்க்கிறோம். பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு மனுஷன் நம்ம யாரா இருக்க வேண்டுமா? எப்படிப்பட்ட மனுஷனாக நாம் உடையவராக இருக்க வேண்டும்? மெய்யான நீதி, பரிசுத்தம். அப்போ புதிய மனுஷன், இந்த புதிய மனுஷன் ஒரு அடையாளம் நமக்குள் காணப்பட வேண்டும். நீங்க யாரா இருக்கிறீங்களோ அதுதான் உங்க அடையாளம். நீங்க யாரா இருக்க வேண்டும்? மெய்யான நீதி, தேவ நீதியிலே நடக்கிறவர்களா இருக்க வேண்டும், பரிசுத்தமாய் நடக்கிறவர்களா இருக்க வேண்டும். இதுதான் நம்முடைய என்ன செய்து அடையாளம். இதை நாம் தரித்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு புதிய மாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அதான் ஆண்டவர் நம்ம பார்த்து கேட்க சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, 12 எபிரேயர் 12:1 நான் வாசிக்கிறோம். சூழ்ந்து கொண்டு இருக்க எதெல்லாம்? பாரமான யாவற்றையும் பாவத்தையும். அதெல்லாம் என்ன செய்யணுமா? எரிந்து விட்டு, தள்ளி விட்டு, எல்லாத்தையும் என்ன செய்யணுமா? தள்ளி வர. நம்முடைய மேலங்கி என்ன சொல்லி சொன்ன, இந்த பாரமானவைகள், பாவங்கள், இவைகளை எல்லாம் எரிந்து விட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. இன்றைக்கு விசுவாச பிள்ளைகள்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குது? பாஸ்டர், நாங்கள்லாம் பெரிய பாவம்லாம் செய்கிறது இல்லை, கொலை பண்ணுறதில்ல, கொள்ளையடிக்கிறதில்ல, வேசித்தனம் பண்ணுறதில்ல, உச்சாரம் பண்ணுறதில்ல, இதெல்லாம் நாங்கள் பண்ணுறதில்ல, நாங்கள்லாம் பரிசுத்தமாக இருக்கிறோம். உண்மைதான். ஆனால் இந்த பழைய மேலங்கி இருக்கிறதே, என்ன பெருமை இருக்கிறதே, பெருமை என்றதான மேலங்கி நம்ம தரித்திருக்கிறோம். நமக்குள்ள எவ்வளவு பெருமை இருக்கிறது. அந்த பெருமை இருக்கும் வரைக்கும் நமக்குள் தேவன் என்ன செய்ய முடியாது? அற்புதத்தை செய்ய முடியாது. இது இன்னும் விளங்கிக் கொள்ளணும் சொன்னா, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார்.
நம்ம தேவ கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு பெரிய தடை இருக்கிறது, பெருமை இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. பெருமை, அதே போல வைராக்கியங்கள் நமக்குள்ள இருக்குது. என்ன வைராக்கியம்? அந்த வீட்டு வாசலை மிதிக்க மாட்டேன், அவங்களோட பேச மாட்டேன், இதை செய்ய மாட்டேன், இப்படின்னு சொல்லதான் வைராக்கியங்கள் என்ன செய்கிறது? நமக்கு மாம்சீகமான வைராக்கியங்கள் என்ன செய்கிறது? இருக்கிறது. சில சமயங்களில் சிலருடைய வாழ்க்கையில் அந்தரங்க பாவங்கள் இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்களுடைய மொபைல் ஃபோனை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்க? உங்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த மொபைல் ஃபோன் உங்களை பசுத்தத்துக்கு நேராக அல்லது உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு நேராக நடத்துகிறதா அல்லது உங்களை பாவத்துக்கு நேராக நடத்துகிறதா? இவைகளெல்லாம் நம்ம என்ன செய்து கொள்ள வேண்டும்? நாம் அறிந்திருக்க வேண்டும். உங்கள் ஆராய்ச்சி பார்த்து நீங்கள் பழைய மேலங்கியத்தான் தரிச்சிட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னால், இன்னும் இந்த பழைய அடையாளத்தில் தான் இருக்கீங்க சொன்னால், நீங்கள் எரிந்து விட வேண்டியது சொன்னால், இதெல்லாம் என்ன செய்யணும்? தூக்கி எரிந்து விட வேண்டும். இதுதான் பழைய மனுஷன். பழைய மனுஷனுடைய செய்கைகள் இவைகள் தான். அவருடைய அடையாளத்தில் என்ன செய்யணும்? நம்மகிட்ட இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் தூக்கி என்ன செய்து கொள்ள வேண்டும்? எரிந்து விட வேண்டியது மிகுந்த அவசியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் ஒரு அருமையான படகுல ஏறிட்டீங்க. கிறிஸ்து என்றதான படகுகள் ஏறிவிட்டீர்கள். ஆனால் ஏறினவங்க எப்படி ஏறி இருக்க வேண்டும் என்று சொன்னால், பழைய அந்த மூட்டையை சுமந்துக்கிட்டே என்ன செய்யக்கூடாது? ஏறக்கூடாது. அந்த பழைய மூட்டையை தூக்கி எரிஞ்சிட்டு தான் இயேசுவில் ஏறி இருக்க வேண்டுமே தவிர, அதில் இயேசு என்ற படகில் ஏறி உட்கார்ந்து கொண்டு பழைய பாவத்தை சுமந்துக்கிட்டு என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அவைகளை தூக்கி எரிந்து விட வேண்டியது மிக 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 அவசியம். அல்லேலூயா. ஏன் அவன் எரிந்தான்? ஏன் பழைய அடையாளத்தை அவன் துறந்தான்? அந்த பழைய அடையாளத்தை ஏன் அவன் துறந்தான் என்று சொன்னால், அவனுக்கு தெரியும், என் வாழ்க்கையில் இந்த பழைய அடையாளத்தினால வந்த ஆதாயத்தை காட்டிலும் இந்த இயேசு மூலமாக எனக்கு வரக்கூடிய ஆதாயம் மிகப்பெரிய ஆதாயம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் இந்த பாவ அனித்திய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இந்த உலக காரியத்தினால் வரக்கூடிய மேன்மையை காட்டிலும் ஆண்டவராய் இயேசுவானவர் நமக்கு கொடுக்கக்கூடியதான ஆசீர்வாதங்கள் மிக பெரியதாக இருக்கிறதுனாலே நாம் இயேசுவுக்காக அவர் நிமித்தமாக நாம் எரிய வேண்டியவைகளை நம்ம விட்டு எரிந்து விடுவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே அவன் வஸ்திரத்தை எரிந்து விட்டான். இருந்துட்டு உடனே எரிஞ்சிட்டு டக்குன்னு எழுந்துச்சு, உடனே எழுந்து விட்டான். பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம், கொஞ்சம் காத்திருப்போம். இல்லை, உடனே உடனே எவ்வளவு வேகமாக எழுந்திருக்க முடியுமோ அவ்வளவா என்ன செய்கிறான்? அவன் எழுந்தான் என்று பார்க்கிறோம். அப்போ அவனுக்குள்ள என்ன செய்ய சொன்னா, ஏதோ ஒன்று அவனை தட்டி எழுப்பிற்று. தட்டி இயேசுவை சந்திப்பதற்கு ஏதோ ஒன்று அவனை வேகப்படுத்தினது, உத்வேகப்படுத்தி இயேசுவை சந்திப்பதற்கு அவனை வேகப்படுத்தி அவனை எழுப்பிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. நான் சொல்றேன், என்ன சொன்னா, அவனை எழும்ப பண்ணினது என்னவென்று சொன்னால், இயேசு உன்னை அழைக்கிறான் என்று சொன்ன போது அவனுக்கு இருக்கிற விசுவாசம் அவனை எழும்ப பண்ணிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசுவில் நம்மை அழைக்கும் போது, இயேசு நம்மை சந்திக்கும் போது நம் சும்மா அழைக்க போறதில்ல. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யும்படியாகத்தான் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. நல்லா கவனிங்க. அந்த அழைப்பை கேட்டபோது அவனுக்குள் ஒரு பெரிய ஆச்சரியம் ஒன்று இருக்கலாம், நிச்சயம் இருக்கும். இவ்வளவு கூட்டம், பரிசேயர்கள், வேதபாரர்கள், அதிகாரிகள், பணக்காரர்கள் ஆயிரமா இயேசுக்கு பின்னாடி போகும்போது இயேசு ஏன் சத்தத்தை கேட்டு அவர் நின்று
என்னை கூப்பிடுகிறாரா, கூப்பிடுவாரா, கூப்பிடுகிறாரா. ஒரு அதிசயம் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எவ்வளவுதான் 1000 பேர்கள் இருந்தாலும், எவ்வளவுதான் 1,00,000 பேர்கள் இருந்தாலும், எவ்வளவுதான் கோடிக்கணக்கானவர்கள் இருந்தாலும், தேவனுடைய பார்வைகள் நீங்கள் ரொம்ப 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 விசேஷமானவர். அல்லேலூயா. அந்த 1000 பேருக்கும் நடுவிலும் கர்த்தர் உங்கள் சத்தத்தை கேட்கிறார். அந்த 1,00,000க்கும் நடுவிலும் கர்த்தர் உங்கள் சத்தத்தை கேட்கிறார். கோடிகளுக்கும் நடுவிலே கர்த்தர் செய்கிறார், உங்கள் சத்தத்தை கேட்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த விசுவாசம் அவனுக்குள்ள எப்படி வந்தது என்று சொன்னால், அவன் அதற்காக காத்திருந்த ஒரு மனிதனைப் போலதான் இருக்கிறான். எப்படி வந்தது என்றால், எபிரேயர் சொல்லுகிறது, ரோமர் சொல்லுகிறது, 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் கேள்வியினால் வரும். அவன் இயேசுவை பற்றி அவன் கேட்டுக்கொண்டே இருந்தான். அவன் பழைய வாழ்க்கை அவனுக்கு இருந்தது உண்மைதான். அவன் பழைய அங்கேயே தரித்து கொண்டது இருந்தது உண்மைதான். பழைய மேல் வஸ்திரத்தை தரித்து கொண்டிருந்தது அவனுக்கு வேறு ஒரு அடையாளம் இருந்தது உண்மைதான். ஆனால் அவனுக்குள்ளே இயேசுவை குறித்ததான வார்த்தைகள், அவரை குறித்ததான காரியங்களை கேட்டு 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 இருந்தபடியினாலே அந்த விசுவாசம் அவனுக்குள்ளே வளர்ந்தது வளர்ந்தது. அக்கினியாய் அவனுக்குள்ளே பெருகினது, பற்றி எரிந்தது. நாள் வந்தபோது, நேரம் வந்தபோது அவனை எழும்ப வைத்து விட்டது. அல்லேலூயா. நீங்கள் கேட்கிறதை குறித்து கவனமாயிருங்கள். எதை கேட்க வேண்டும், எதை கேட்கணும், எப்பொழுதும் இயேசுவை குறித்து, தேவனுடைய வார்த்தை குறித்து அவைகளையே கேட்டுக்கொண்டிருங்கள், அவைகளையே தியானித்துக் கொண்டிருங்கள். இயேசு அவர் எப்படிப்பட்டவர், எந்த விதத்தில் உதவி செய்கிறார், அவருடைய வார்த்தைகள் என்ன சொல்லுகிறது, அவருடைய வசனங்கள், வாக்கு தத்தங்கள் எப்படிப்பட்டவைகள் என்பதை நீங்கள் தியானித்துக் கொண்டிருக்கும் போது உங்களுக்குள் ஒரு விசுவாசம் வரும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்களை சிங்கத்தை போல தைரியம் உள்ளவர்களாய் மாற்றுவது எதென்று சொன்னால் அந்த விசுவாசம்தான். அந்த விசுவாசம்தான், அந்த விசுவாசம்தான் அந்த இயேசுவை சந்திப்பதற்கு ஒரு தைரியத்தை அவனுக்குள்ளே கொடுத்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அவன் எழுந்தான். அங்கே 38 வருஷமாக பெதஸ்தா குளத்தருகில் படுத்திருந்த ஒரு மனிதன், அவன் எழுந்ததுக்கும் இந்த மனுஷன் எழுந்ததுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அவன் என்ன சொல்றான், நீ சொஸ்தமாக விரும்புகிறாயா? அவனுக்கு எழும்புறதுக்கு ரொம்ப பிரச்சனை இருக்கிறது. ஆண்டவரே, நான் எழும்புறதுக்கு முன்னாடி அவன் போயிடறான், இவன் போயிடறான், இவன் போயிடறான், அவன் போயிடறான், என்னால் முடியலை. அவன் கையை ஊண்டி ஆடி அசைஞ்சு இப்படிப்பட்ட நிலையில் நினைச்சு அவன் இருந்தான். ஆனால் தேவனுடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுவதற்கு அசதியோ சோர்வோ தாமதமோ ஒரு நாள் உதவி செய்யவே செய்யாது. உதவி செய்யவே செய்யாது. தேவன் நம்மை சந்திக்கிற நேரம், சந்திக்கிற காலம், நம்மை அழைக்கும் நேரங்களிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், உடனடியாக, அவசரமாக, உடனடியாக அவருடைய வார்த்தைக்கு கேட்டு அவர் பக்கத்திலே ஓடி வந்து விட வேண்டும், அவருடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக என்று சொல்றாரு. 2 கொரிந்தியர் 6:2 சொல்லும்போது, இன்றே ரட்சணியத்தின் நாள், இன்றைய அனுகிரக நாள், தேவன் நம்மை சந்திப்பதற்கு ஒரு நேரம் வைத்திருக்கிறார், காலம் வைத்திருக்கிறார். நம்மை சந்திக்கும் போது நாம் இன்னொரு நாள், இன்னொரு வேலை என்று சொல்லக்கூடாது. உடனே அவசரமாக நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். அவனுக்கு பார்வை இல்லை, உண்மைதான். பார்வை உண்மை இல்லை, உண்மைதான். ஆனால் அவனுக்குள் ஒரு நம்பிக்கை இருந்தது. என்ன நம்பிக்கை இருந்தது? என்ன நம்பிக்கை என்று சொன்னால், எபேசியர் 5:14 சொல்லப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் சொல்லியிருக்கிறது. அப்போ இயேசு என்ன சொல்றா, அவர் நம்மை பிரகாசிக்க பண்ணுகிறவர். அவருடைய வாழ்க்கையில் பார்வையற்ற நிலையில் இருக்கிற அவனுடைய வாழ்க்கையிலே கண்களிலே வெளிச்சத்தை கொடுத்து, பார்வையை கொடுத்து, அவருடைய வாழ்க்கையை பிரகாசிக்கக்கூடியவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுது. அவனுக்கு நம்பிக்கை என்னன்னா, இயேசு எப்படியும் என் வாழ்க்கையில அற்புதத்தை செஞ்சிருவாரு.
எப்படி அவனுக்குள்ள அந்த நம்பிக்கை வந்தது? அந்த காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், பிறவிக்குரிய கண்கள் திறந்ததாக எந்த ஒரு சரித்திரமும் கிடையவே கிடையாது. யாரும் எவரும் இப்படிப்பட்ட காரியத்தை நடப்பித்ததும் கிடையாது, யாருடைய வாழ்க்கை நடந்ததும் கிடையாது. ஆனா இவனுக்குள்ளே ஒரு நம்பிக்கை துளிர் விட்டது. அந்த நம்பிக்கை அந்த ஒளி வீசினது. என்ன ஒளி சொன்னா, இயேசு எப்படியும் எனக்கு பார்வையை தருவார், பார்வையை தருவார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் நம்ம அழைச்சிட்டா போதும், தேவன் நம்ம கூப்பிட்டா போதும். அல்லேலூயா, நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் உண்டாகும், அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், எல்லாமே என்ன செய்யும்? நடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. இப்போ இந்த இயேசு எங்கே இருக்கிறார்? இந்த இயேசு எங்கே இருக்கிறார்னா, அவரெல்லாம் நம்ம சந்திக்க முடியக்கூடிய இடத்துல இருக்க மாட்டார். அவரெல்லாம் நம்ம பக்கத்தில் அணுக முடியாத நிலையில தான் எல்லாரும் அறியப்பட்டிருக்கிறவர். ஆனால் இப்பொழுதோ அவர் எங்கே இருக்கிறார்? அவர் எங்கே இருக்கிறார்? இங்கே அவன் அருகிலே தான் என்ன செய்கிறாரு? அவர் இருந்தார். தூரமா இல்லை, பக்கத்தில் என்ன செய்கிறார்? அவர் இருக்கிறான்னு சொல்லி என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இந்த நிலையில் அவனுடைய நிலைமை எப்படி இருந்து சொன்னா, இந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கணும். இந்த இயேசு நம்ம விட்டுட்டோம்னா நம்ம லைஃப்ல, நம்முடைய வாழ்க்கையில ஒருபோது என்ன செய்ய முடியாது. வேறு ஒன்றை நாம் பெற்றுக்கொள்ள, வேறு வாழ்க்கையில வேறு மாற்றத்தை நம்ம அனுபவிக்க முடியவே முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இவன் கூப்பிட்டான், தாவீதின் குமாரனே, இயேசுவே எனக்கு இரங்கும் என்று அவன் கூப்பிட்டான், 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 கூப்பிட்டு கொண்டே இருந்தான். இப்பொழுது அந்த சத்தத்தையும் அவன் கேட்கிறான், இயேசுவுடைய சத்தத்தை கேட்கிறான். ஆனா இயேசுவை அவனால பார்க்க முடியல, இயேசுவை அவனால பார்க்க முடியல. ஆனாலும் அந்த சத்தத்தை அவன் பின்தொடர்ந்தான், தேவனுடைய வார்த்தையை பின்தொடர்ந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்மால இயேசுநாதரை பார்க்க முடியாமல் இருக்கலாம், நம்முடைய மாம்ச கண்ணாலே தேவனை பார்க்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் அவருடைய வார்த்தை இன்றைக்கும் தொழித்து கொண்டே இருக்கிறது. அவருடைய சத்தத்தை நம்ம கேட்கிறோம், அவருடைய வார்த்தையை நம்ம கேட்கிறோம். அந்த வார்த்தையை என்ன செய்து கொள்ளுவோம்? நாம் அப்படியே கேட்டு அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நாம் அவரை பின்பற்றுவோம். ஒரு இடத்துல நாம் போவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். இயேசு சொல்றார், யோவான் 6:37 அவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளேன்னு சொல்றார். அப்ப இயேசுவிடத்துல வர்ற யாராய் இருந்தாலும் இயேசுவானவர் ஒருபோதும் அவரு பாப்பான்னு சொல்றது கிடையவே கிடையாது. யாராயிருந்தாலும் அவர்களை தேவன் அவர்களை ஏற்றுக்கொள்வதை குறித்து என்ன செய்கிறோம்? நான் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுது அவன் இயேசுவினிடத்தின் அருகிலே வந்து நிற்கிறான். நிற்கும் போது இயேசு எல்லாரிடத்திலும் கேட்கிற ஒரு கேள்வி இயேசு அங்கே கேட்கிறார். என்ன கேட்கிறார்? அங்கே 51ஆம் வசனம், மார்க்கு 10:51ஆம் வசனத்தில் இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்னப்பா செய்யணும்? இயேசு அந்த கேள்வி கேட்கிறார். நான் உனக்கு என்னப்பா செய்யணும்? நான் உனக்கு என்னப்பா செய்யணும்னு சொல்லி இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து கேட்கறதை நீங்கள் பார்க்கணும். அவன் சரியாய் அந்த கேள்விக்கு சரியான பதிலை அவன் சொன்னான். அவன் காரணத்தை சொல்லலை. என்ன காரணத்தை சொல்லலை? நான் பிறந்தது, நான் இப்படிப்பட்டதான பார்வையற்றனாய் பிறந்ததுடைய காரணம் என்ன? எங்கள் அம்மா செய்த தவறா, அப்பா செய்த தவறா, மூதாதையர் செய்த தவறா, அல்லது ஏதாவது பிரச்சனை நடந்ததா, எதனால? அதெல்லாம் என்ன செய்யலை, அவன் யோசிக்கலை. அதை குறித்து ஆண்டவர்கிட்ட பேசவே இல்லை. அவனுக்கு சரியானதை ஆண்டவரிடத்தில் கேட்டான். அவன் தேவையை ஆண்டவரிடத்தில் சொன்னான். அந்த வசனத்தின் கடைசியில் பார்க்கிறோம், நான் பார்வையடைய வேண்டும் ஆண்டவரே, நான் பார்வையடையணும்ப்பா, நான் பார்வையடையணும்ப்பா அப்படின்னு சொல்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஆண்டவரே, நான் பார்க்கணும், நான் பார்க்கணும், என் கண்களிலே வெளிச்சம் வர வேண்டும்,
நான் பார்க்க வேண்டியது என்ன செய்து கொள்ள வேண்டும்? பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் நம்மாலே பார்க்க முடியாத நிலைகள் நீங்கள் இருக்கலாம். ஒரு பரிதாபமான ஒரு நிலையில் இருக்கலாம். எல்லாரும் பார்க்குறாங்க, என்னால் பார்க்க முடியல. எல்லா வாழ்க்கையிலும் அது நடக்குது, இது நடக்குது, அப்படி சொல்கிறாங்க, இப்படி சொல்கிறாங்க, ஆனால் என்னால் என்ன செய்ய முடியல? பார்க்க முடியல. அது என் வாழ்க்கையில் சொந்தமாக ஆகலை. அப்போ இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடாத அல்ல பார்க்க முடியாத சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது? இருக்கத்தான் செய்கிறது. அது என்ன என்பதை குறித்து நாம் 128ஆம் சங்கீதத்திலே நாம் பார்க்கலாம். சங்கீதம் 128. இங்கே முதல்ல எதை பார்க்க முடியாத நிலையில் அநேகர் இருக்கிறார்கள் என்று சொன்னால், விசுவாசிகளிலே அநேகர் எதை பார்க்க முடியாத நிலையில் இருக்கிறார்கள் என்று சொன்னால், இங்கே உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். பாக்கியமும் நன்மையும். அப்போ உலக ஆசீர்வாதத்தை குறித்து ஆண்டவர் சொல்றார். இதில் சொல்லப்பட்டிருக்கிற புறம் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அநேகருக்கு என்ன சொல்லி சொன்னா, ஆசீர்வாதத்தை பற்றி கேள்விப்படுறோம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் எப்படி? ஈசாக்கு உண்டான ஆசீர்வாதம் எப்படி? அநேகர் சொல்கிறார்கள், நாங்கள் கர்த்தரை இப்படி ஆசீர்வதித்தார் என்று சொல்கிறார்களே, 100 மடங்கு பலனை கொடுத்தார் என்று சொல்கிறார்களே, என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை, நான் எப்போ ஆசீர்வாதத்தை பார்க்க போகிறேன்? ஆண்டவர் சொல்றாரு, இயேசுவிடத்தில் விசுவாசத்தோடு வந்தால், நம்பிக்கையோடு வந்தால், அவரை நம்பிக்கையோடு அவரை பார்த்தால், நோக்கி பார்த்தால், ஆண்டவர் உங்க வாழ்க்கையில எதை பார்க்க செய்வார் சொன்னா, உலக ஆசீர்வாதமாகிய பொருளாதார ஆசீர்வாதத்தை பார்க்க செய்ய அவர் வல்லவராகவே அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். எதை பார்க்க போறீங்க? எதை பார்க்க போறீங்க? பொருளாதார ஆசீர்வாதத்தை பார்க்க கர்த்தர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. கையை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே என் கையின் பிரயாசத்தை நீ ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த கையினாலே எனக்கு ஏகப்பட்ட வருமானத்தை தரப்போறதுக்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்ய போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் குறைவுகளை எல்லாம் நீக்கி நிறைவுகளை நீ தரப்போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அல்லேலூயா. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களிலே இரண்டாவது ஒரு ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால், அநேகர் வாழ்க்கையில இல்லாத ஏங்குகிற ஒரு வாழ்க்கையை பார்க்கிறோம். அதில் 3ஆம் வசனத்தின் முன்பகுதியிலே பார்க்கிறோம். அப்ப என்ன சொல்றது? உன் மனைவி, உங்கள் வாழ்க்கை துணை, அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், திராட்சை கொடியை போல், கனி தருகிற திராட்சை கொடியை போல் இருப்பார்கள். அப்போ இது ஆண்களுக்கும் பொருந்தும், பெண்களுக்கும் பொருந்தும். வாழ்க்கை துணை உங்களுக்கு எப்படி இருப்பாங்களாம்? கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அல்லேலூயா. ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள்ள என்ன செய்யணும்? சந்தோஷமாய் வாழ வேண்டும். கணவன் மனைவி சந்தோஷமாய் வாழ வேண்டும். சொல்லுங்கப்பா. ஹஸ்பண்டோடு வாழ்கிறவங்களாம் சொல்லுங்கப்பா. மனைவியோடு வாழ்கிறவங்களாம் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம். மனைவிக்காக காத்திருக்கிறவர்களுக்கு காலம் வரும்போது எல்லாம் நல்லா நடக்க கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அப்போ கணவன் மனைவி என்று சொல்வது ஒரு பெரிய ஒரு வாழ்க்கை, ஒரு அற்புதமான வாழ்க்கை. வாழ்க்கையில லைஃப் பார்ட்னராக கர்த்தர் யாரை தந்திருக்கிறார்? வாழ்க்கை துணையை தந்திருக்கிறார். கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு யாரு? கணவனை கொடுத்திருக்கிறார். அப்போ உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றால், கனி தரும் திராட்சை கொடியை போல. அப்போ திராட்சை கொடியிலிருந்து எதை பறிக்கிறோம்? டெய்லி எதை நாம் பறிக்கிறோம்? திராட்சை பழங்களை நாம் பறிக்கிறோம். அதே போல திருமண உறவிலே ஒருவரால் உண்டாகிற
ஒருவரால் ஒருவர் உண்டாகிற அன்பு, கரிசனை, உதவி, இவைகளெல்லாம் கிடைக்கப்படத்தக்கதாக தேவன் கிருபை செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். நீங்க நினைப்பீங்க, பாஸ்டர் என் ஹஸ்பண்ட் மாறிடுவாரா, பாஸ்டர் என் மனைவி மாறிடுவாங்களா? இதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. இயேசு சொல்றாரு, என்ன செய், அவர் உங்களை அழைக்கிறார், அவர் உங்களை அழைக்கிறார். நீங்க விசுவாசத்தோடு அவரை அணுகிறீர் என்று சொன்னால் இயேசு உங்களுக்கு அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதம், தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் என்னன்னு சொன்னா, கணவன் மனைவி உறவு ஒரு பெரிய ஆசீர்வாதம். இது ஆசீர்வாதம். இது ஆசீர்வாதமாக எண்ணி அந்த வாழ்க்கையை எப்படி மாற்றிக்கொள்ள விசுவாசிக்க வேண்டுமானால் இந்த இது மாறுமா? அந்த வேட சொல்ல விரும்பல. இந்த மாறுவாரா? இந்த இவர் மாறுவாரா? மாற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் வெளிச்சத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். கணவன் மனைவி உறவு மிகவும் ஆசீர்வாதமாயிருக்க ஆக்கில்லா பிஸ்கில்லாலை போல, ஆபிரகாம் சாராளை போல ஆண்டவர்கள் வாழ்க்கையை சிறந்திருக்க செய்ய கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அதை விசுவாசிங்க, கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து பார்த்தீங்கன்னா 3ஆம் வசனத்தின் பின்பகுதி, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவு மர கண்டுகளை போல் இருப்பார்கள். அல்லேலூயா. அந்த நாட்களில் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, ஒன்றை பெற்றுக்கிறதுக்கு ஒரு அம்மிக்கல்லை பெற்றுக்கலாம்டா. இப்போ சொல்லணும் என்ன சொல்லணும்னா, ஒரு மிக்சியை பெற்றுக்கலாம், கிரைண்டரை பெற்றுக்கலாங்க சொல்கிற மாதிரி இருக்கிறது. ஏன்னா இன்றைக்கு பிள்ளைகளுடைய நிலைகள் அப்படி இருக்குது. என் பிள்ளை எப்படி, என் பிள்ளைகளை குறித்துதான வேதனை பெற்றோருக்கு அதிகமாக இருக்கிறது. என் பிள்ளை எப்படித்தான், சிலருக்கு பிள்ளைய நினைச்சனால பிரஷர் வந்துடுது. பிள்ளைகளை நினைத்தாலே அவங்களுக்கு பிரஷர் வந்துடுது. ஐயோ இப்படி இருக்குதே, இப்படி இருக்குதே, மாற்றம் வருமா? மாறுமா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் பிள்ளைகள் எப்படி இருக்கும்? பந்தி சுற்றிலும் முட்செடி போல அல்ல. எப்படி இருக்குமா? ஒளிவு மர கன்றுகளை போல மகிமையாக அழகாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பார்கள் என்று கர்த்தர் நினைச்சாரு. அவர் சொல்றாரு, நீங்கள் எதை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இதையெல்லாம் நீங்க பார்க்கணும், கர்த்தர் பார்க்க உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க பொருளாதாரத்திலே ஆசீர்வாதத்தை காண கர்த்தர் உதவி செய்வார். குடும்ப உறவிலே ஆசீர்வாதத்தை காண, நன்மையை காண கர்த்தர் உதவி செய்வார். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பார்க்க கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 5ஆவது வசனத்தில் பார்க்கும்போது, எந்த வாழ்வை காண்பாயாம்? உயிருள்ள நாளெல்லாம். இனி எஞ்சி இருக்கிற காலம் எல்லாம் உன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? இப்ப காண்கிற நொம்பலமும் பிரச்சனையும் வேதனையும் போராட்டமுமா இருக்குமா? கவலையா இருக்குமா? ஆண்டவர் நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த சமாதானத்தை தேவன் உங்களுக்கு தர உண்மையுள்ளவராய். எருசலேம் வாழ்ன சமாதானத்தின் வாழ்வு. தேவன் அந்த சமாதானத்தை தேவன் தந்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஏனென்றால் இயேசு உங்களை அழைத்திருக்கிறார். இயேசு உங்களை சந்திக்கிறார். உங்க வாழ்க்கை நிச்சயமா என்ன செய்யும்? அது மாறக்கூடியதாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 6ஆம் வசனம் வாசிக்கிறோம். இது எதை குறித்து சொல்லியிருக்குன்னா, நீடித்த வாழ்வு. அல்லேலூயா. உங்களை பார்த்து ஒரு கேள்வி, நீங்க எவ்வளவு வருஷம் வாழணும் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறான்னு நினைக்கிறீங்க? மோசேட்ட சொன்னா சொல்லுவாரு, என் ஆயுசு நாட்கள் 70 வருஷங்கள், பலத்தின் மிகுதினால் 80 வருஷங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா கோபத்திலும் சஞ்சலத்திலும் இப்படியே பஞ்சாயத்தில் பிரச்சனையிலே வாழ்க்கை போயிட்டு. ஆனால் தேவனுடைய வெளிச்சத்தை நாம் காணும்போது தேவன்
நம்முடைய ஆயுஷ் நாட்களை பெருக பண்ணி குறைந்தபட்சம் 160 ஆண்டுகள் வாழ்வதற்கு கர்த்தர் கிருபை செய்ய உண்மையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு ஆயுஷ் நாட்கள் எவ்வளவு? சத்தமே வர மாட்டேங்குது. 120 ஆண்டுகள். பக்கத்தை சொல்லுங்க, 120 வருஷம் நல்லா இருப்பீங்க சிஸ்டர், 120 வருஷம் நீங்க நல்லா இருப்பீங்க பிரதர். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி நம்மை தேவன் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். இப்படிப்பட்ட பொருளாதார ஆசீர்வாதத்தை நாம் காண, உலக ஆசீர்வாதத்தை காண தேவன் கிருபை செய்ய உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவரை சந்தித்து விட்டோம், பழைய வித தூக்கி போற்றுவோம். அவர் நமக்கு அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உலக ஆசீர்வாதத்தை மாத்திரம் இல்ல, அவர் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் பார்க்க செய்வார். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் அவர் பார்க்க செய்வார். எபேசியர் 1:3 பின்பகுதி. ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. அப்போ என்ன ஆவிக்குரிய நிலைகளிலே என்னென்ன ஆசீர்வாதம்லாம் இருக்குதோ அதையெல்லாம் சம்பூர்ணமாக நாம் பெற்று அனுபவிக்கத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு கிருபை செய்ய வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 13ஆம் வசனம். நீங்க யாரா இருக்கிறீங்க சொல்லி சொன்னா அந்த அதிகளில் நீங்க வாசித்து பார்க்கும்போது, எபேசியர் இந்த 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது இந்த வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லக்கூடியது என்னவென்று சொன்னால், இங்கே 6ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்கள் அவருடைய சுவிகார புத்திரர், அவருடைய பிள்ளை என்றதான ஒரு அற்புதமான நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள், அந்த உறவை பெற்றிருக்கிறீர்கள். அது 12ஆம் வசனத்திலும் அதன்படியே சொல்லப்பட்டிருக்கு, முன் குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்கு அப்படியே சோதரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதெல்லாம் என்ன செய்கிறோம், நாம் பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய பிள்ளை என்றதான ஒரு பெரிய உறவை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் உரிமையோடு அப்படி ஆசீர்வாதங்களை சோதரித்துக் கொள்ளத்தக்கதாக தேவன் நமக்கு கிருபை செய்ய உண்மையுள்ளவராய் இருக்கிறார். 19ஆம் வசனம் வாசிங்க. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எப்படி தம்முடைய பிதாவாகிய தேவன் இயேசுவிடத்தில் எப்படி தம்முடைய மகத்துவ வல்லமைகளை விளங்க பண்ணினாரோ, அதே போல நமக்கு எப்படிப்பட்ட மகத்துவமான நிலைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை காணத்தக்கதாக நம்முடைய கண்கள் பிரகாசிக்க வேண்டும் என்று இங்கே பவுல் ஜெபம் பண்றதை குறித்து என்ன செய்ய நம்ம பார்க்கிறோம். தேவன் நமக்கு ஆவிக்குரிய நிலைகளில எப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை எல்லாம் வச்சுக்கிறார் என்று காணத்தக்கதாக நம்முடைய கண்கள் பிரகாசிக்கப்பட வேண்டும். கர்த்தர் அவிதமாய் கிருபை செய்ய உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. 21ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா ஒரு டாப்பான ஒரு காரியத்தை என்ன செய்திருக்கிறாரு, அங்கே சொல்லியிருக்கிறார். அவரை உன்னதங்களிலே அவரை உட்கார வச்சிருக்கிறது மாத்திரமல்ல, 2:7 சொல்லும் போது நமக்கு ஆவிக்குரிய நிலைகளிலே எந்த ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறாருன்னா, 7ஆம் வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவருடைய இயேசுவோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட உட்காரவும் செய்திருக்கிறார். அல்லேலூயா. மதிப்புக்குரிய ஒரு இடம், அதிகாரத்துக்குரிய இடம், வல்லமுடைய ஒரு இடத்துல கர்த்தர் நினைச்சிருக்கிறாரா, நம்மளை உட்கார வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமீன் சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? இப்போ நாங்க இந்த இடத்துல வந்து உட்கார்றோம். ஆனா எல்லா விசுவாசிகளும் வந்து உட்காரக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா தேவன் இந்த சபையில ஒரு மேய்ப்பர் என்ற ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறதுனால நாங்க என்ன செய்யறோங்க, உட்கார்றோம். இங்க தேவனுடைய ஊழியக்காரங்கள் உட்கார முடியுமே தவிர பொதுவாக எல்லாரும் என்ன செய்யறது இல்லை, உட்காரதுக்கு வாய்ப்பு இல்லை. இதே போலதான் ஒரு பிரதம மந்திரி இருக்கிறார். அந்த இடத்துல யாரும் என்ன செய்ய முடியாது, பிரதம மந்திரியை மாத்திரம் தவிர யாரும் என்ன செய்ய முடியாது, உட்கார முடியாது. ஏன்னா அவ்வளவு அதிகாரம் முடியாது, அவ்வளவு பவர்ஃபுல் என்ன செய்ய இருக்கிறது. இப்ப தேவனை நம்ம எங்க உட்கார வச்சிருக்கிறாருன்னா, எல்லாத்தையும் தாண்டி உலகத்திற்கக்கூடிய எல்லா அதிகார மையங்கள் அடங்கி இருக்கிற அந்த நாற்காலியெல்லாம் மேலான ஒரு இடத்துல நாற்காலியில உட்கார வச்சிருக்கிறாரு. உன்னதங்களிலே இயேசுவோட கூட
நம்ம உட்கார வச்சிருக்கிறாருன்னு சொன்னா நம்ம கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எவ்வளவு பெரியதுன்னு சொல்லி யோசித்து பாரு. அல்லேலூயா. கெட்டதெல்லாம் கிடைக்கும். பக்கத்துல கெட்டதெல்லாம் கிடைக்கும். கை நீட்டினா பிசாசு ஓடும். போகாதா? ஓடும். அப்போ இயற்கைக்கு மேலான நிலைகளிலே தேவன் நம்ம உயர்ந்த இடத்துல வைத்திருக்கிறார். இவைகளெல்லாம் தேவன் நம்ம செய்திருக்கிற உயர்ந்த ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா? அல்லேலூயா, அல்லேலூயா. இல்ல இன்னொன்று ஒரு விசேஷமான காரியம் என்னன்னு சொன்னா, அது ஒரு விசேஷமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்திலேயே ஒரு பெரிய சந்தோஷத்தை அனுபவிக்கும், உலகமே எவருமே அனுபவிக்க முடியாத ஒரு சந்தோஷத்தை இந்த உலகத்திலே நான் அனுபவிப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அதை காண அனுபவிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். சொல்லுங்க பாப்போம். உலகத்தில் எவருக்குமே பார்க்க முடியாத ஒரு பெரிய சந்தோஷம் நாம் அனுபவிப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அது எதிலே நமக்கு கிடைக்குது? எதனாலே கர்த்தர் நமக்கு அதை செய்யறதுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்? தேவ தூதர்கள் கூட என்ன செய்ய முடியாது, அதற்கு செய்ய முடியாது. அந்த சந்தோஷம் கிடைக்காது. தேவ தூதர்கள் கூட அந்த சந்தோஷம் கிடைக்கல. ஆனால் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு என்ன செய்கிறதுனா அந்த சந்தோஷத்தை என்ன செய்ய ஆண்டு வச்சிருக்கிற கொடுத்திருக்கிறார். என்ன சந்தோஷம் சொல்லுங்க பாப்போம். சத்தம் வரால் சொல்லுங்க. ரட்சிப்பின் சந்தோஷம். அது எல்லா விசுவாசிகளும் இருக்குதே. அப்புறம் ரட்சிக்கப்படாத நித்திய ஜீவன் கிடைச்சிரும்ல. ஒரு ஆத்துமாவை ஆதாயம் செய்தல். அல்லேலூயா. ஒரு பெரிய ஒரு பாக்கியம். இது காண்பதற்கு நம்ம கிருபை செய்வார். உங்க மூலம் உங்க வாழ்க்கையில தேவன் கொடுக்கிற மிகப்பெரிய மகிழ்ச்சியின் சந்தோஷத்தினுடைய ஒரு வேலை, ஒரு சந்தர்ப்பம் என்னவென்று சொன்னா, ஒரு ஆத்துமாவுக்கு சுவிசேஷம் சொல்லி கிறிஸ்துவுக்குள் நடத்துறது. நீங்க மட்டும் உண்மையா ஒரு ஆத்துமாவுக்கு பாரத்தோடு சுவிசேஷத்தை சொல்லி அந்த ஆத்துமாவை கிறிஸ்துவுக்குள் நடத்தி பாருங்க. அன்றைக்கு இருக்கிற சந்தோஷத்தை இதுவரைக்கும் எந்த நாளிலும் எந்த சூழ்நிலை பெற்றிருக்க முடியும். அவ்வளோ ஒரு சந்தோஷம். இதை யார் தான் செய்ய முடியும்? நீங்களும் நான் தான் செய்ய முடியும். அந்த பெரிய சந்தோஷத்தை கர்த்தர் நினைச்சிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. இதையெல்லாம் நாம் பார்க்க கர்த்தர் நாம கிருபை செய்ய உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உலக ஆசீர்வாதம், அதே போல ஆவிக்குரிய ஆசீர்வாதம், எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படும் போது நமக்குள்ளே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சந்தோஷம் இருக்குதே, அதையும் நாம் பார்க்க கர்த்தர் கிருபை செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகையால் தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இயேசு நம்மை அழைக்கும் போது நம்முடைய நிலை எதுவாக இருந்தாலும் நாம் அந்த நிலையில நாம் இயேசுவிடத்தை ஓடி வர வேண்டும், ஓடி வர வேண்டும், ஓடி வர வேண்டும். அந்த பழைய அந்த அடையாளத்தோடு அல்ல, அந்த பழைய அடையாளத்தெல்லாம் விட்டுறணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்களை நாங்கள் பார்க்கும்போது உங்களை நாங்கள் எப்படி பார்க்கணும்னு சொன்னால், பழைய அடையாளத்தில் பார்க்கக்கூடாது, புதிய ஒரு அடையாளத்தோடு பார்க்கணும். கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டி, சகலமும் புதிதாயின அந்த அடையாளத்தில் பார்க்க வேண்டும். கர்த்தர் அப்படி உதவி செய்வாராக. ஆண்டவர் உங்களை இந்த காலை வேளையிலே அவரை அழைக்கிறார். இந்த காலையிலே தேவன் உங்களை அழைக்கிறார். எதற்காக அழைக்கிறார் என்றால், உங்கள் வாழ்க்கையில் இவைகளை காண செய்யும்படி, காண கிடைக்காத முடியாத ஆசீர்வாதங்களை நீங்கள் காணும்படி, அனுபவிக்கும்படி கர்த்தர் இந்த நாளில் உங்களை அழைக்கிறார். அழைக்கும் போது நீங்கள் என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? அந்த பழைய
அந்த சால்வியோடு மேல் வஸ்திரத்தோடு உட்காந்துருப்பீங்களா? தூக்கி இதெல்லாம் வேண்டாம் அப்படி போட்டுட்டு உடனே எழும்பி இயேசுதிரத்தில் வருவீங்களா? உங்களுக்கு சாய்ஸ் உங்கள் கையில் தான் சாய்ஸ் இருக்குது. நீங்கள் அந்த பழைய வஸ்திரத்தோடைய மேல் வஸ்திரத்தோடே இருக்குனாலும் இருக்கலாம். இல்லை இதெல்லாம் எனக்கு வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம், எனக்கு நான் பார்க்க வேண்டியதை பார்க்கும்படி என் வாழ்க்கையிலே மாற்றம் உண்டாகும்னு சொல்கிறவர்கள் அதெல்லாம் தூக்கி போட்டு எதிரிங்க. கர்த்தர் அப்படிப்பட்டவர்களுக்கு அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். உண்மையாகவே நான் பார்க்க நிறைய காரியத்தை விரும்புகிறேன், இந்த ஆசீர்வாதத்தை பார்க்க விரும்புகிறேன், ஆனால் என்கிட்ட இல்லை. இன்றைக்கு இயேசு எனக்கு அற்புதத்தை செய்யட்டும், என் ஆண்டவர் எனக்கு அற்புதத்தை செய்யட்டும். என் குடும்பத்தில் ஆண்டவர் இப்படி இருக்க விரும்புகிறாருன்னு தெரியுது, ஆனால் இல்லை, எனக்கு வேணும், நான் பார்க்க விரும்புகிறேன், நான் பார்க்க விரும்புகிறேன். எத்தனையோ பேர் நல்ல நல்ல சாட்சியெல்லாம் சொல்கிறாங்க, ஆனால் என் வாழ்க்கையில் அது இல்லை, என் வாழ்க்கையில் இல்லை. ஆனால் அதை நான் பார்க்க விரும்புகிறேன், நான் பார்க்க விரும்புகிறேன். ஆசீர்வாதத்தை பார்க்க விரும்புகிறேன், குடும்ப உறவில் அதை பார்க்க விரும்புகிறேன், பிள்ளைகளிடத்திலே பார்க்க விரும்புகிறேன், நல்ல ஆரோக்கியத்தை பார்க்க விரும்புகிறேன், சுகத்தை பார்க்க விரும்புகிறேன். தேவனுக்கு கிருபை செய்யட்டும். அப்படிப்பட்டவர்கள் முன்பதாக வாங்க, நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். அப்படிப்பட்டவங்களை முன்னாடி வாங்க. தேவனுடைய ஆசீர்வாதத்தை பார்க்கணும். இதுவரைக்கும் நான் எதிர்பார்க்குற ஆசீர்வாதம் எனக்கு இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு தரணும், எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை தரணும். ஆசீர்வாதத்தை பார்க்க என் வீடும் குடும்பத்தில் மாற்றம் வரணும், என் பிள்ளைகள் வாழ்க்கையில் மாற்றம் வரணும், என் வேலைகளில் பொருளாதாரத்தில் என்னுடைய வருமானத்தில் மாற்றங்கள் வர வேண்டும். அல்லேலூயா. என்னால் எதிர்பார்த்த அளவில் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியலை, நான் எழும்ப முடியாமல் இருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு ஆண்டவன் எனக்கு அற்புதத்தை செய்யட்டும். அல்லேலூயா. எல்லாம் ஜோமனம். அல்லேலூயா. ஷபா ராதா லர கபா லதியா ராதா லர கபா லதியா ரபா லாமா இமா ராதா லர கபா லஷா தேரா கபா நாதா லர கபா. எல்லாம் ஜோமனுங்க, எல்லாம் ஜோமனுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே, ஹல்லேலூயா. அவன் கூப்பிட்டான், தாவீது குமாரனே இயேசுவே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிட்டான். ஆண்டவரே, எத்தனை காலங்கள் நாங்கள் இப்படி இருப்போம் ஆண்டவரே, ஆசீர்வாதத்தை காணக்கூடாதபடி, அற்புதங்களை காணக்கூடாதபடி ஆண்டவரே நாங்கள் இருப்போம் ஆண்டவரே. எங்கள் கண்கள் காணும்படி, நாங்கள் அனுபவிக்கும்படி எங்கள் வாழ்க்கையில தேவ ஆசீர்வாதம் வரணுமே, தேவ ஆசீர்வாதம் வரணுமே. இயேசுவே, 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 இயேசுவே ஒரு அற்புதத்தை செய்யுங்க. வேலையில் ஒரு பெரிய மாற்றத்தை தாங்க, வேலையில் ஒரு பெரிய மாற்றத்தை தாங்க, பொருளாதாரத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் தாங்க, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் தாங்க. குடும்பத்தில் அற்புதத்தை செய்யுங்க, குடும்பத்தில் அற்புதத்தை செய்யுங்க. தேவன் செய்ய வல்லவர், தேவன் செய்ய வல்லவர், தேவன் செய்ய வல்லவர், தேவன் செய்ய வல்லவர், தேவன் செய்ய வல்லவர். தூக்கி போட வேண்டியது தூக்கி போட்டுருங்க. உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் பழைய அடையாளம் இருக்குதோ அந்த பழைய அடையாளத்தெல்லாம் தூக்கி போட்டுருங்க. வேண்டாம், எனக்கு இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி தூக்கி போட்டுருங்க. தேவன் உங்களுக்கு புதிய அடையாளத்தை தேவன் தருவார், ஒரு புதிய அடையாளத்தை தேவன் தருவார். அழுக்கு வஸ்திரங்களை கடைந்து போட்டுருங்க, நீதியின் வஸ்திரத்தை தருவார். அல்லேலூயா. அந்த ஒளியின் வஸ்திரங்களை தேவன் தருவார், மகிமின் வஸ்திரங்களை தருவார், சந்தோஷத்தின் வஸ்திரங்களை தருவார், மகிழ்ச்சியின் வஸ்திரத்தை தேவன் தருவார், சமாதானத்தின் வஸ்திரங்களை தேவன் தருவார். அருமையான குடும்ப உறவை தேவன் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி கூப்பிட்டிருக்கிறார்கள், ஒரு பெரிய மாற்றம் வரட்டும். அல்லேலூயா. பத்திமேயுடைய கண்கள் திறக்கப்பட்டது போலவே, அவன் புதிய வாழ்க்கையை பார்த்தது போலவே, இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில புதிய வாழ்க்கையை பார்க்கத்தக்கதாக, ஆசீர்வாத வாழ்க்கையை பார்க்கத்தக்கதாக, சமாதானத்தின் வாழ்க்கையை பார்க்கத்தக்கதாக, ஆரோக்கியத்தின் வாழ்க்கையை பார்க்கத்தக்கதாக, நல்ல ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுகிறதை தங்கள் வாழ்க்கையை காணத்தக்கதாக தேவனுக்கு கிருபை செய்யும்படி ஜெபம் பண்ணுகிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே,
ஆமென். எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தர் கிரியை செய்ய வல்லவர், கர்த்தர் கிரியை செய்ய வல்லவர், கர்த்தர் கிரியை செய்ய வல்லவர், கர்த்தர் கிரியை செய்ய வல்லவர், கர்த்தர் கிரியை செய்ய வல்லவர். ஆமென்.